கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரர்களே, யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம இன்னொரு செய்தி இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை விட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது என்ன என்பது பற்றி நாம் பார்க்க போகிறோம். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இதற்கு ஆதாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நிலைத்திருப்பது என்பது குறித்தும் அவர் நடந்தபடியே நாம் எப்படி நடக்க முடியும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்பது அதன் பொருளாக இருக்கிறது. கிறிஸ்துவை நமக்குள்ளாக கொண்டிருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இதற்கு அநேக வசனங்கள் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் விசுவாசத்திலே நாம் கொண்டிருக்கிறோம் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் என்று நாம் படிக்கிறோம். விசுவாசிக்கிறதுனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 13:5 கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா என்று அந்த வசனம் கேட்கிறது. நமக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியே கொலோசியர் 1:27 கூட கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்படி வசனம் நமக்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் நாம் எப்படிப்பட்ட குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம்? நம்மை நாமே யோசனை பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்தால் அவருடைய குணாம்சங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய குணாம்சம் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். மத்திய 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சாந்தம், மனத்தாழ்மை, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு குணாம்சத்தை சொல்லுகிற வசனமாக இருக்கிறது. என் நுகத்தை படிங்கன்னு வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் அப்படி என்று சொல்லும் போது அந்த நுகம் நமக்கு தெரியும். காலை மாடலில் வண்டியை அதனுடைய தோளிலே அங்கே போட்டுவார்கள். அப்படி என்றால் அந்த நுகம் என்பதன் அர்த்தம் கீழ்ப்படுத்துதல், ஒப்பு கொடுத்தல் என்று பொருள் பெறுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு நம்மை
ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே நமக்கு குரு என்றால் மாஸ்டர், அப்படியே போதகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்று பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு குருவாகவும் போதகராகவும் இருக்கிறார். இதை நாம் மத்தேயு 23:8-10 நாம் படிக்கிறோம். இப்படி குருவாகவும் போதகராகவும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இல்லாவிட்டால் நம்முடைய விருப்பம் போல நம்முடைய மனது எதை விரும்புகிறதோ அதன்படி நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும். நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அங்கே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 6:16 அங்கே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ வழி, பூர்வ பாதைகள் எவை என்று, பூர்வ காலத்து, அதாவது தொன்மையான வழி, நல்ல வழி, அது எது என்று நீங்கள் கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தொன்மையான வழி என்றால் நம்முடைய வேதத்திலே பார்க்கும்போது மூதாதையர்கள் விசுவாசத்தில் தேறினவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படியே வாழ்க்கையிலே விசுவாசத்தை விட்டு வழுகி போனவர்களை குறித்து கூட வேதம் சாட்சி தருகிறது. விசுவாசத்திலே தேறினவர்கள் என்று நாம் பார்க்கும்போது இப்ரேயர் 11 அநேக அவருடைய பொற்பிதாக்கள் நல்ல தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அங்கே மரித்து போன அநேக தேவ பிள்ளைகளை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் யோசேப்பு, தானியேல், இப்படிப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ்ந்து மரித்த அவர்கள் சென்ற பாதையை நாம் விசாரித்து அதிலே நடக்க வேண்டும். இது ஒரு நமக்கு பாடமாக இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் சாந்தம், மனத்தாழ்மை உடையவராக இருந்தார் என்று நாம் வசனத்திலே படித்தோம். அவர் எல்லாரிடத்திலும் அந்த சாந்த குணத்தை, மனத்தாழ்மையை காட்டினார். பிதாவாகிய தேவனுக்கு எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படித்தார். இந்த கீழ்ப்படிதலை குறித்து நாம் பிலிப்பியர் 2 படிக்கும்போது 6-8 படித்துக் கொள்ளுங்கள். அவர் சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று அங்கே நாம் படிக்கிறோம். அதே சமயத்தில் வேதத்தை போதிக்கிறவர்கள், அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர், இப்படிப்பட்டவர்கள் வேதத்தை போதிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதன்படி போதித்ததின்படி நடக்காமல் இருக்கும்போது அவர்களை கடிந்து கொண்டார். அவர்களை நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்கிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த அந்த பகுதிகளிலே, சமுதாயத்தில் அங்கே அவரோடு பழகின
சீசர்கள் அவருடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று நாம் பார்க்கும்போது மிகுந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தி அவர்களிடத்தில் நடந்து கொண்டார். கொலோசியரில் நாம் படிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் அங்கே புறம்பே படிக்கிற வசனம். கொலோசியர் 4:5-6. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அவர் எல்லாரிடத்திலும், அதாவது புறம்பே இருக்கிறவர்களிடத்திலும் என்று நாம் பார்க்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மற்ற ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர் ஞானமாய் அன்பாக நடந்து கொண்டார். அவருடைய வார்த்தைகள், பேச்சு கிருபை பொருந்தினதாக, இனிமையாக, உப்பால் சாரமேறினதாக, வீண் வார்த்தைகள் பேசாதபடி அவர் அப்படியாக இருந்தார். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்யாதபடி அவர் இருந்தார். அது எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அவர் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறாக இருக்கவில்லை. ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தினார். நமக்கு தெரியும் ஆவியின் கனிகள் என்றால் கலாத்தியர் நாம் படிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில். கலாத்தியர் 5:22-23 வசனங்களில் ஆவியின் கனியோ என்று சொல்லி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்க இந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி அவர் அப்படியே அந்த எல்லாரிடத்திலும் அவர் பழக்கின அந்த பொதுவெளியில் இருந்த எல்லா ஜனங்களிடத்திலும் அப்படியாக நடந்து கொண்டார். எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த இடையூறும் செய்யவில்லை. அங்கே நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர் 4:5 உங்கள் சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த சார்ந்த குணத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக நடந்தார். அப்படியே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 படிங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்படிப்பட்ட குணலட்சணங்களை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு ஒரு உண்மை உள்ளவராக, அவருக்கு பிரியமானவராக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த அவர் அனுப்பினவருக்கு உண்மை உள்ளவராக, அன்புக்குரியவராக, இரக்கம், தயவு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையை தரித்துக் கொண்டு இப்படிப்பட்ட குணலட்சணங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அப்படியே அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் கூட அவருக்கு பிறகு அப்படிப்பட்ட குணலட்சணங்களை வெளிப்படுத்தினார்கள். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு அவர் ஒரு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எப்படி வாழ வேண்டும், மற்ற ஜனங்களிடத்தில், சாதாரண மக்களிடத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று அவர் மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். ஆனால் சீசர்கள் அவரோடு இருக்கும்போது அங்கே சரியாக அவரை புரிந்து கொள்ளாதவர்களாகவே இருந்தார்கள்.
அங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது கடைசி அங்கே அந்த ராப்போச்சனம் மேல்விட்டுறையில் பார்க்கும்போது கூட அந்த இடத்திலே சீசர்கள் தங்களில் யார் பெரியவன் என்ற ஒரு மனநிலையிலே அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அங்கே சீசர்களுடைய கால்களை அங்கே தண்ணீரில் கொண்டு கழுவி அதை துடைக்கிறார். இதெல்லாம் ஒரு மாதிரியாக எப்படி நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் போதகருமாகிய நானே இப்படி செய்கிறேன் என்றால் நீங்களாக உங்களை தாழ்த்த வேண்டும் என்று அங்கே ஒரு பாடமாக அதை செய்கிறார். இது அந்த கால்களை கழுவுகிறது என்றால் அந்த நாட்களிலே உள்ள ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம். வருகிறவர்களை அங்கே வெல்கம் பண்ணி அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக செய்கிற ஒரு காரியமாக இருந்தது. இப்படி நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும், அங்கே நீங்கள் அநேக காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சீசர்களுக்கு இதை ஒரு பாடமாக செய்து காண்பித்தார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்தார். அப்படியே சீசர்கள், அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு அவர் மரித்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களும் அப்படியே அவரை பின்பற்றி நடந்தார். இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. இதை நாம் இப்பொழுது சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் இப்போ கணவன் சில வேளைகளில் சத்தியத்தை அறிந்திருக்கலாம், மனைவி அறியாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் மனைவி சத்தியத்தை என்னுடைய வார்த்தைகளை நன்றாக அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்கலாம், கணவர் அறியாதவர்களாக இருக்கலாம். அதனால் யாராக இருந்தாலும் அந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறியாதவர்களுக்கு அநேக விஷயங்களை நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக, தாழ்ந்து போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது குடும்பத்தில் மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களில் இருக்கிற தேவனை அறியாதவர்களாக வேறு வேறு வணக்கங்களிலே இருப்பார்கள். அவர்களிடத்திலும் நாம் அப்படியாக நாம் அநேக காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி அவர்களிடத்தில் காண்பிக்க வேண்டும், தாழ்மை குணத்தை காண்பிக்க வேண்டும். அப்படியே வேலை ஸ்தலங்களிலே கூட அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் இயேசு எல்லாரிடத்திலும் அப்படியாக தம்மை வெளிப்படுத்தினார். இப்படி நம்மை தாழ்த்துகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அந்த குணத்தை, சார்ந்த குணத்தை, அன்பை, ஆவியின் குணங்களை வெளிப்படுத்துகிறது தான் நாம் அவரிலே நிலைத்திருப்பது. அதனால அப்படி நாம் நம்மை தாழ்த்தாமல் அவரை போல விட்டு கொடுக்காமல் ஆவின் கனிகளை வெளிப்படுத்தாதவர்களாக இருந்தால் நாம் பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நாம் அவரை அறிந்திருக்கிறோம், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட குணலட்சணங்களை நாம் வெளிப்படுத்தாமல் இருந்தால் நாம் பொய்யர், நமக்குள்ளே சத்தியமில்லை. நாம் சத்தியம் அறிந்திருக்கிறோம், ஆனால் நமக்குள்ளாக அந்த சத்தியம் இல்லை. அப்படியே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடாவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் என்று படிக்கிறோம். நாம் அவரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருள் என்றால் பாவத்தை கூட
அடையாளப்படுத்துகிறது. அறியாமை தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலையை காட்டுகிறது. இப்படிப்பட்ட நிலையில நடந்தால் நாம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால நாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணலட்சணங்களை எல்லாரிடத்திலும், தேவனை அறியாத மற்ற ஜனங்களிடத்திலும், நம்முடைய வீட்டாரிடத்திலும், சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்திலும், வேலை ஸ்தலங்களிலும் அப்படிப்பட்ட அந்த பாவியின் குணலட்சணங்களை, பாவியின் கனிகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் படித்த வசனம் கூட, அவரை நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த குணாம்சங்கள் நம்மிலே வர வேண்டும் என்றால், முதலாவது நாம் வேத வசனங்களை, சத்தியத்தை கேட்கிறோம். சத்தியத்தை கேட்டு அதற்கு முழுமையாக கீழ்ப்படியவர். கீழ்ப்படித்தால் அந்த குணாம்சங்கள் நம்மிடத்திலே வரும். ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே சொல்லும் போது, மத்திய 5ஆம் அதிகாரம் 39 41 வரையிலும் படிக்கும் போது, அங்கே சீசர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். கேட்டீங்களா? படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இப்படிப்பட்ட அநேக விட்டு கொடுத்தவர்கள் நாம் படிக்கிறோம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இந்த உலகத்திலே ஜனங்கள் அநீதியாக நடந்து கொள்கிறார்கள். அப்பொழுது நாம் அவர்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள், இருளிலே இருக்கிறார்கள். அப்படியே அங்கே ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொள்ளும் வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் எந்த தீமை செய்தாலும் நீங்கள் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. நம்மிடத்தில் அநியாயமாக, அநீதியாக வழக்காடி நம்மிடத்தில் இருந்து ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார், உங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 1 மைல் தூரம் என்னோட வா என்று சொல்லும்போது 2 மைல் தூரம் போ. இப்படி அநேக காரியங்களை விட்டு கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு நமக்கு போதிக்கிறார். உண்மையான சீசர்களுக்கு இந்த வார்த்தைகளை பேசுகிறவராக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அநேக சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் அநீதியான காரியங்கள் நமக்கு வரும்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றி சென்ற அந்த அப்போஸ்தலர்களையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் ஒரு நிமிடம் யோசித்து அந்த சூழ்நிலையில அதற்கு சரியான ஒரு முடிவை எடுத்து நிதானித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் அநேக விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நமக்கு நியாயமாக வரக்கூடிய அநேக காரியங்கள் கூட நமக்கு அது கிடைக்காமல் போகலாம். இப்படி நாம் சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது அநேக இழப்புகள், அநேக நஷ்டங்கள் நமக்கு ஏற்படும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தை அறிந்த, சத்தியத்தில் அறிந்தவர்களாக இருக்கிறோம். எது சரி, எது தவறு, எது நீதியானது, எது அநீதியானது என்று நாம் ஓரளவுக்காவது வேதத்தின்படி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் அதை குறித்து அறியாதவர்களாக இருக்கிறார். அதனால நமக்கு எதிராக செய்கிற தீமைகளை
அநீதியான காரியங்களை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்போது அவர் சாதாரண மனுஷனாகத்தான் வருகிறார். ஆனால் பாவமில்லாதவராக ஒரு பூரண மனுஷனாக வருகிறார். அப்படி பூரணமான ஒரு மனுஷன், பாவமில்லாத மனுஷனாக இருந்து கொண்டு சீசர்களிடத்திலே இருந்த அநேக குறைகள் அவைகளையெல்லாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு நடந்தார். இப்போ அப்படியே நம்முடைய பக்கத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ள சத்தியத்தை அறியாதவர்கள், அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அநீதியிலே நடப்பார்கள், துணிந்து காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது நாம் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களிடத்திலே நீங்கள் வணங்குகிற தெய்வம் அது உண்மையான தெய்வம் அல்ல, நீங்கள் செல்லுகிற வழி தவறானது என்று நாம் அவர்களை அப்படியாக குற்றப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த சுவிசேஷ யுகத்தில் அவரவர்கள் விருப்பம் போல போகும்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லவர்கள் அவர்களை ஒரு தாழ்வாக நினைப்பதோ அவர்களை இழிவாக நடத்துவது கூட கூடாது. இது தேவன் இந்த சுவிசேஷ இயக்கத்தில் அவரவர்கள் விருப்பம் போல, அவன் செய்கிறியா, அநீதியிலே இருக்கிறியா, அப்படியே இரு. வெளிப்படுத்தல படிக்கிறோம், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்ய, அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யும், நீதி செய்கிறவன் இன்னும். அப்படியாக இந்த சுவிசேஷ யுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அவர்களிடம் பதிலாக இயல்பான அன்பை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆவியின் கனிகளை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுவிசேஷ யுகத்தில் எல்லாரும் அவர்கள் விருப்பம் போல வாழும்படியாக தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது கர்த்தருடைய நாள். அந்த ராஜ்யத்தில் தேவன் நீதி, அவர் கண்டிப்பான நீதியில நடக்கும்படியாக அங்கே வைக்கப்படும். அங்கே கண்டிப்பான நீதி அவர்களிடத்தில் அங்கே காண்பிக்கப்படும். சத்தியத்தை அதே சமயத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். இன்னொருத்த சத்தியத்தை அறிந்திருக்கிறார், அறிந்து கொண்டும் தவறாக சத்தியத்தின்படி நடக்காதிருக்கிறார் என்றால் நாம் அவரிடத்தில் வேத வசனங்களை காண்பித்து அவரிடத்தில் நாம் ஞானமாக பேசலாம், இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லலாம். ஆனாலும் அவரை கூட நாம் மோசமாக செய்ய கூடாது. இதுதான் நமக்கு வேதம் போதிக்கிற வழியாக இருக்கிறது. வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பிரதான ஆசாரி, அந்த வேத பாதகர்கள் அவர்கள் பேசுகிறார்கள், ஆனால் அதன்படி நடக்கவில்லை. இதை அவர் பார்த்து அவர்களிடத்தில் அவர்களை அப்படியே விட்டுவிட்டார். அவர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு அவர்களிடத்தில் இங்கே மற்ற ஜனங்களிடத்தில் சொல்லும்போது அவர்கள் பேசுகிறபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் நடந்து கொள்ள செய்கையின்படி அவர்கள் நடந்து கொள்ளுகிறபடி நடக்காதவர்கள் என்று அங்கே எச்சரித்தார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்ததின்படி நாம் நடக்க வேண்டும். அதே சமயம் சத்தியத்தில் இருக்கிற நாம் எதையாகிலும் அவர்களுக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால் தாராளமாக விட்டுக் கொடுக்கலாம், தாராளமாக. ஏனென்றால் கிறிஸ்துவின் வழி இடுக்கமான வழி. அந்த இடுக்கமான வழியிலே அநேக அவமானங்கள்,
அநேக இழப்புகள், விட்டுக் கொடுத்தல், நஷ்டப்படைகள், புறக்கணித்தல், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் பாதையில இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக விட்டுக் கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் அப்படியாக, அறியாத ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்தபோது அவர்களுக்கு பதில் எதுவும் செய்யவில்லை. அதுதான் கிறிஸ்துவின் வழியாக இருக்கிறது. படிக்கலாம் வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நமக்கு பிரியமானபடி அல்ல. நாம் இப்படித்தான் நீதியில நடக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கக்கூடாது. பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அடுத்த வசனம், நம்மை ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அவர்களுக்கு நன்மை வரும்படி, அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, அவர்கள் பிரயோஜனத்துக்காக அப்படியே நாம் ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும் ஞானமாக. அடுத்த 3ஆம் வசனம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் தரிசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் இப்படியாக நடந்து கொள்வார் என்று முன்னதாக தீர்க்க தரிசனமாக கண்டு சொல்லப்பட்டது. சங்கீதம் 69:9 அப்படிப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டபடி அவர் அப்படியாக உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எவ்வளவு உன்னதமானவர். தேவனுடைய ஒரே பேரான குமாரன், சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆதி, எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் சொந்தக்காரர் அவர். நமக்குள்ளோ செல்ல நம்ம படிக்கிறோம் 15-14 நாம் படிக்கும் போது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர். அப்படிப்பட்டவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்படிப்பட்டவர் அவருக்கு எவ்வளவு அங்கே கனம் இருந்ததற்காக அவரை அநேக நேரங்களிலே ஏளனப்படுத்தினார்கள். அவமான பேச்சுக்கள், பிசாசுகளின் தலைவனாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான், போஜன பிரியன் என்று, பாவிகளுக்கு சிநேகிதன் என்று, பாவிகளோடு போய் உட்கார்ந்திருக்கிறார் என்று அவரை குறித்து மிகவும் ஏளனமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இவைகளை எல்லாம் அவர் சகித்துக் கொண்டு அதே சமயத்தில் தேவனுக்கு முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி கீழ்ப்படித்து தேவ சித்தம் செய்கிறவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக சொல்லியிருக்கிறார். அவர்கள் அங்கே தீமையாக பேசின போதும் அவர்களுக்கு பதில் சொல்ல செய்யவில்லை. அங்கே நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாம் படிக்கிறோம். அவரை பின்பற்றி நடந்த சீசர்களுக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக ஒரு புரிதல், அறிவு இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய பாதையும் அப்படித்தான் இருக்கும். அநேக அவமானங்கள் இருக்கும், அநேக இழி சொல்கள், கேடான வார்த்தைகள், பேச்சுக்கள் நமக்கு இருக்கும். இவைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவரை குற்றப்படுத்தினவர்கள் பாவிகள், உலகத்தில் இருக்க பாவிகள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் மாசில்லாதவருமாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு
கிறிஸ்து குறித்து நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்டவரை குற்றப்படுத்துகிறவர்கள் யார் என்றால் பாவிகள். அப்படிப்பட்டவர்கள் குற்றப்படுத்தும் போது அவர் அவைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு பதிலுக்கு பதில் செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் அவருடைய வழி, அவருடைய வாழ்க்கை முறை. அப்படியே நாமும் இருக்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதை நினைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட அவமானங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வருஷத்தில் இருக்கிறார். அப்படியே நம்மை நடந்து கொள்ளும்படி நமக்கு சொல்லுகிறார். அப்படி 3ஆம் வசனம் கூட, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்ட அவமானங்களை எல்லாம் சகித்தார், அவர் எப்படிப்பட்டவர், அதை குறித்து அவர் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார், சகித்துக் கொண்டார். பதிலுக்கு பதில் செய்யவே இல்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23 அவர் வைக்கப்படும் போது பதிலுக்கு வையாமலும் அவர் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பதிலுக்கு பதில் செய்யவில்லை. தேவன் அப்படியாக வைத்திருக்கிறார் என்று நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்தார். அவைகளை மன உறுதியோடு எதிர்கொண்டார், சகித்தார், தாழ்த்தினார். பதிலாக நன்மைகளை செய்கிறவராக சுற்றிருக்கிறார். அவர் நினைத்தால் அப்படிப்பட்டவர்களை எவ்வளவாக குற்றப்படுத்த முடியும். ஆனால் எதுவும் செய்யவில்லை. விபரீதங்களை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே அவருக்கு பின்வந்த அப்போஸ்தலர்கள் அப்படியே பின்பற்றினார். அவர் இருக்கும் வரையிலும் அவரை பற்றிய அநேக காரியங்கள் அறியாதவராக இருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை பார்த்து அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு அப்போஸ்தலர்கள் அப்படியே நடந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அடிச்சுவடுகளிலே அப்படியே நடந்தார். அப்படியே நாம் நடக்கிறோம். இன்றைக்கு நாம் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுற போது கூட அநேக அங்கே விதிமீறல்கள் நடக்கும்போது நாம் அதிக கோபப்படுகிறோம் இல்லையா? அப்பொழுது நாம் அவைகளை சகித்துக் கொள்ள வேண்டும். இவைகளை நமக்கு பாடமாக இருக்கிறது. எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லணும். அப்படிப்பட்ட அங்கே விரோதங்கள் நமக்கு வரவில்லை. இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்திற்காக நிற்கிறோம் என்று நாம் நம்மை நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நமக்கு எதிர்ப்பு வருகிற இடத்துல நாம் அங்கு அமைதலாக இருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படி இருக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படி இருக்கவில்லை. அங்கே சத்தியத்தை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுக்கு எதிராக அங்கே யூதர்கள், அந்த வேத பாரகர்கள் எல்லாம் எதிர்த்து நின்றார்கள். அவர்களை பிடித்து சிறைச்சாலையை அடைத்தார்கள், அவர்களை அடித்தார்கள். ஆனால் அவர்கள் சத்தியத்தை பேசிக்கொண்டே அமைதலாகவில்லை. அப்படி அப்போஸ்தலர் பவுலை குறித்து அவர் அநேக பாடுகளை செய்தார்.
அவரை ஒரு முறையில அங்கே கல்லறைத்து அவர் செத்து போனார் என்று அவரை போட்டுக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனாலும் திரும்பவும் எழுந்து அவர் சத்தியத்தை பிரசங்கிக்கிறவராக இருந்தார். இவைகளை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:40 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்கள் எப்படி சிறைச்சாலையிலே அங்கே அடைக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் திரும்ப வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை அவர்கள் பார்த்தவைகளை அங்கே பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 14:19-20 அங்கே அப்போஸ்தலர் பவுல் செத்து போனார் என்று அவரை அங்கே விட்டார்கள். ஆனாலும் அவர் திரும்பி எழுந்து போய் அங்கே சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தார். இது அப்போஸ்தலர்கள் நடந்து கொண்ட ஒரு படியாக இருக்கிறது. இதுதான் நமக்கு போதிக்கப்படுகிறது. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பாடுகள் அனுபவிப்பதற்கு எந்த ஒரு தயாரும் இல்லை. ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா என்ற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில வசதிகளை, வாய்ப்புகளை விட்டுக் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் பின்பற்றி வந்தார்கள். அவர் திரும்பி பார்த்து அங்கே சொல்லும் போது படிங்கள வசனம் லூக்கா 14:25-27 பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அநேக ஜனங்கள் அவரோடு போகிறார்கள். எதற்கென்றால் அவரோடு போனால் சுகம் கிடைக்கும், ஆதாரம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு நன்மைக்காக அவரிடத்திலே அநேகர் பின் சென்றார்கள். ஆனால் அவர் திரும்பி பார்த்து என்ன சொல்கிறார் படியுங்கள். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சேஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சேஷனாய் இருக்க மாட்டான். அவரை உண்மையாக நேசிக்க வேண்டும், தன் ஜீவனையும் வெறுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் எனக்கு சீசர்கள். அப்படி அதிலே 33 படிகள். அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். செல்வங்கள், வேலை, மேன்மைகள், வீடு, இப்படிப்பட்ட இவைகளை வெறுத்து விட வேண்டும். தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற அந்த தேவன் பேரிலே நாம் அதிக பக்தி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். இதுதான் அவருடைய வழியாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு வர வேண்டும் என்ற வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படிப்பட்ட சாயலுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இடுக்கமான பாதை அவசியமாக இருக்கிறது. அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். நாம் மலைப்பூர் சங்கத்தில் படித்த 5:39 அநேக காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். தீமைகளை நாம் சகிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலையில நாம் இருக்கிறோம். விட்டுக் கொடுப்பதற்கு, அவமானப்படுத்தும் போது அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு, அப்படிப்பட்ட மனநிலையில நாம் இருக்கிறோம். இதை நாம் நம்மை குறித்தே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு அந்த காரியங்களிலே கீழான ஒரு நிலையில இருக்கிறோம் என்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதை முதலாவது நம்மை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் இப்படி நடக்கக்கூடாது என்று நாம்
கிறிஸ்துவின் பாதையில் அப்போஸ்தலர்கள் பாதையில் நடக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். முதலாவது நம்முடைய கீழான நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் அதற்கு நடக்க முயற்சி எடுக்க வேண்டும். 3 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் தன்னை காக்கிறான். அப்படி என்றால் விரும்பி பாவ காரியங்களுக்கு உலக காரியங்களுக்கு அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் பயிற்சி எடுத்துக் கொள்வார்கள். அநேகமாக தேவனுடைய காரியங்களுக்காக என்னுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு தங்களை பயிற்றுவிப்பார்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை என்று சொல்லப்படும். உலக காரியங்களிலே நாம் அதிகமாக மூழ்கி இருப்பது கூட ஒரு விதத்தில் தேவனுக்கு விரோதமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் பெரிய அப்போஸ்தலன், அவர் சொல்லுகிறார் தன்னை குறித்து 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்படி சரீரத்தை ஒடுக்கினார்கள், கீழ்ப்படுத்தினார்கள். தங்கள் விருப்பம் போல அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை சூரிய வெளிச்சம் போல அங்கே அதிகமாய் பிரகாசிக்கிறதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கிறதாக இருக்க வேண்டும், வளர்ச்சி அடைகிறதாக இருக்க வேண்டும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகுதி வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரியங்களை போலிருக்கும். நாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். நீதிமான்களுடைய பாதை சூரிய வெளிச்சம் போல நமக்கு தெரியும். காலையில் சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கும். அது போக 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 அது பிரகாசம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்படியே நீதிமான்களாகிய நமக்கு போதிக்கிற பாதை நம்முடைய வெளிச்சம். நாம் சத்தியத்தில் பிரகாசிக்கிறவர்களாக நீதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பித்த பாதையில் அவருடைய போதனையிலே ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக இருக்கிறது. அதே துன்மார்க்கருடைய பாதையை காரை கூழ் போல. அவர்கள் எங்கே போகிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே அறியார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாதை ஈருளாயிருக்கிறது. நாம் அப்படி இல்லாதபடி சூரிய பிரகாசம் போல நாம் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார், அப்படியே நடந்து காண்பித்தார். அப்படியே அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள், அப்படியே நடந்து காண்பித்தார்கள். நாமும் ஞான ஸ்நானம் என்ற உடன்படிக்கைக்குள்ளே நாமும் நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நான் இனி உமக்கு வாழ்வேன் என்று அப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்தவர்கள் நாமும் அப்படியே வாழ, அப்படியே பேச வேண்டும். அவருக்கு சாட்சி பகர்ந்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு வசனம் படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அவருடைய பாதையில் நடக்காமல் இருந்தார் பொய்யான் என்பதை தான் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியே 1:6 1 நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம்.
இருள் என்றால் பாவத்தை அடையாளம் கொடுக்கிறது, அறியாமை. அப்படியாக அப்படிப்பட்ட பொய்யில நாம் அப்படியே நடக்காவிட்டால் நாம் பொய்யர்கள் ஒன்று. அப்படியே 2 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். போதனைகள் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது, எவ்வளவாக நாம் அதை கவனிக்க வேண்டும். வார்த்தைகளை கேட்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய பார்வையிலே நாம் பொய்யர்கள். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது. சீசர்களிடம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் யோவான்ல 11:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கட்டளை அன்பு. கட்டளை என்று சொல்லிவிட்டால் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் தான் நாம் தேவனுடைய. இங்கே நாம் இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். ஆண்டவர் இயேசு யோவான்ல 15:9-10 சொல்லுகிறார். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவரிடத்தில் நான் அன்பாயிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் நான் அவரிடத்திலே அன்பாயிருக்கிறேன். கற்பனைகள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பாக இருப்பார். அதனால நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை போதனைகள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்றால் நாம் அநேக காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும், சகிக்க வேண்டும். அப்படியாக சகித்து உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். உலகம் இருளிலே இருக்கிறது, பாவ இருள். அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறேன் என்று அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால நாம் அவர்களை சகிக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நான் தேவனுடைய பிள்ளை, சர்வலோகத்தில் தேவனுடைய பிள்ளை, நான் அவரிடத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் எனக்கு நன்மையாகவே நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேகர் எதிர்த்தார்கள். வாழ்க்கை அநேகரால் எதிர்க்கப்பட்டது. அவருடைய சொந்த சகோதரர்களே அவரை எதிர்த்தார்கள். அப்படியே அந்த நாட்களில் இருந்த மேல்தட்டு மக்கள், படித்தவர்கள், வேதம் பாரவர்கள், பெரிய அதிகாரத்தில் இருந்த பிரதானாசாரியர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் அவரை எதிர்த்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை பேசுகிறார். சத்தியம் பேசப்படும் போது அநேகரால் எதிர்க்கப்படுவது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டு பிதாவுக்கு அவருடைய சித்தம் செய்கிறவராய் முற்றிலும் கீழ்ப்படைந்து அவர் தம்மை தாழ்த்தினார். இதற்கு நமக்கும் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து
போல நமக்கு எதிர்ப்புகள் வரும், நமக்கு விரோதமாக பேசுவார்கள், பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக இருப்பார்கள். இன்றைக்கு ரொம்ப பிரபலமாக சத்தியத்தில் வேதத்தை நாங்கள் போதிக்கிறோம் என்று பிரபலப்படுத்திக் கொள்கிறது நமக்கு விரோதமாக இருப்பார்கள். சந்தித்துக் கொள்ள வேண்டும், நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், தேவ சித்தம் செய்கிறவர்களாக சத்தியத்துக்கு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். அப்படியே பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்படிப்பட்ட சிந்தையில் நாம் இருக்க வேண்டும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக யோவான் 15:1 நாம் படிக்கும் போது, அங்கே நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். இங்கே நானே திராட்சை செடி என்று சொல்லவில்லை, நானே மெய்யான திராட்சை செடி. அப்படி என்றால் பொய்யான திராட்சை செடி கூட உலகத்தில் இருக்குது. அப்படி அடுத்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், படியுங்கள். எண்ணில் கனி 2ஆம் வசனம், எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காததை அறுத்து போடுகிறார். 3ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். சுத்தம் பண்ணுறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சத்திய வார்த்தைகள், போதனைகள், அநேக கலப்பு போதனைகள், ஆசீர்வாத போதனைகள், இது நம்மை சுத்தப்படுத்தார். சத்தியம் நம்மை சுத்தப்படுத்துவதாக இருக்கு. 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவர் போதித்தபடி நடக்க வேண்டும், அவருடைய அடிச்சோடுகளிலே அவரை மாதிரியாக பின்பற்றி தான் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் அவரை விட்டு அவருடைய பாதையிலே செல்லாமல் எதிர் திசையிலே போகிறவர்களாக இருக்கும். அது எதிர் திசையிலே போகிறது. அது நாளுக்கு நாள் அவரை விட்டு நாம் தூரமாக போய்கொண்டே இருக்கிறோம். அது கேடானபடி அழிவுக்கு போகிறதாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் நாம் அவர் நடந்தபடியே, அவர் போதித்த வார்த்தையின்படியே நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாம் இருக்க வேண்டும். நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இது இடுக்கமான பாதை என்பதை அறிந்து கொள்வார்கள். அநேகர் அதை கண்டுபிடிப்பதே சிலர் என்று நாம் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். அந்த பாதை இடுக்கமான பாதை, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று நாம் படிக்கிறோம். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள் என்று வசனம் சொல்கிறது. 2 யோவான் 9ஆம் வசனம் படிக்கிறோம். 9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். பிதாவையும் சத்தியங்களை நாம் கேட்கும் போது நன்றாக இருக்கிறது, நாம் அப்பொழுது கீழ்ப்படிவோம். அதே போல அடுத்த நாளும் அடுத்த வாரமும் எல்லா நாளும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும்.
அந்த வசனத்தை நாம் மனதிலே பதித்துக் கொண்டு எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், வீட்டிலும், வெளியிலும், வேலை ஸ்தலங்களிலும், எல்லா இடத்திலும் நாம் அப்படி கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு, நீடிய பொறுமை, தயவு, தீமைகளை விட்டுக் கொடுப்பது, சகிப்பது, அன்புக்கு நாம் டெபினிஷன் அறிந்திருக்கிறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், இப்படியாக சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும் என்று அன்பை குறித்து அதனுடைய விளக்கமாக நாம் அப்படிப்பட்ட குணலட்சணங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது. இப்படி நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திராவிட்டால் வசனம் சொல்லுகிறது, யோவான் 15:6 வெளியே எரியுண்டு கொடியை போல உலர்ந்து போவார்கள், அவைகளை அக்கினியிலே போடுவார்கள். படிகளம் வசனம் 15:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவார்கள். அக்கினியிலே போடுவார்கள். 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நாம் ஆவிக்குரிய விஷயத்தையே கேட்போம். அதுவரையிலும் உலக காரியங்களையே நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது நாம் எவ்வளவு தாழ்ந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அதற்குரியவைகளை குறித்து கேட்பார்கள். அப்படி கேட்கும்போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். அவர்கள் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல, அப்போஸ்தலர்களைப் போல நான் நடக்க வேண்டும், அதற்கேற்ற குணலட்சணங்கள் எனக்கு வேண்டும், அதற்கு வேண்டிய பரிசுத்த ஆவியை எனக்கு தாருங்கள், அதற்கேற்ற சத்தியங்களை தாருங்கள் என்று கேட்கும் போது தேவன் அதை நிச்சயமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர் வசனம் சத்தியங்களை கொடுத்து அதை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள செய்து தேவ பலத்திலே நாம் அப்படியாக வளரும்படியாக, வசனங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக உதவி செய்கிறவர்களாக இருக்கிறது. கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்றால் அதன் பொருள் என்ன? தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய மேன்மைகளை, உலக காரியங்களை எல்லாம் அவர்கள் சிலுவையிலே கொண்டு போட்டிருக்கிறார்கள், ஆணி அடித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால்தான் நாம் அவருக்கென்று ஜீவிக்க முடியும். கிறிஸ்துவுக்கென்று எல்லாவற்றையும் நாம் சிலுவையில் அடித்து சுயத்தை, உலகத்தை நாம் அதுவே மதிக்க செய்து தேவனுக்கு நாம் பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தொடர்ச்சியாக செய்யும் போதுதான் நாம் அவர்களை நிலைத்திருப்போம், கனி கொடுத்தவர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே இருந்தார். அவர் சுயத்துக்கு மரித்தவராக, அவர் விருப்பம் போல சிந்திக்கவில்லை, பிதாவின் சித்தத்தின்படி அவர் வாழ்ந்தார். அப்படியே உலகத்துக்கு மரித்தவராக இருந்தார்.
தேவனுக்கென்று பிழைக்கிறவராக, தேவ சித்தம் செய்கிறவராக இருந்தார். நம்முடைய சுயத்தின்படி இருந்தால் நம்முடைய விருப்பத்தையே செய்து கொண்டிருப்போம். நம்முடைய சுயம் அழிக்கப்பட வேண்டும், உலகத்துக்கும் அழிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போல பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக இருக்கும். பிதாவின் சித்தம் செய்தவனே அல்லாமல் ஒருவரும் பண்ணுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்தார் என்றால் இப்படி சுயத்துக்கும் உலகத்துக்கும் அவர் மறித்திருந்தார். அதனால் அநேக சோதனைகள் அவருக்கு வந்தது. மத்திய 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது அவர் உபவாசத்தோடு 40 நாட்கள் இருந்து கொண்டு பசியிலே வருகிறார். அங்கே சத்ருவாகிய சாத்தான் சோதிக்கும்படியாக இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீ புசி என்று அங்கே சொல்லுகிறார். அங்கே ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமை அதிகாரம் இருந்தது, ஆனால் அதை செய்யவில்லை. அடுத்தது சோதிக்கிறார். இன்னும் நீ தேவாலயத்துக்கு ஒப்படைக்கல, அங்கே கொண்டு போய் நிறுத்தி காலைக்கு புதி தூதர்களை தாங்கிக் கொள்வார்கள் எழுதியிருக்கிறதே என்று சொல்லும் போது அதற்கு சம்மதிக்கவில்லை. இது தேவ சித்தமல்ல, தேவனை பரீட்சை பார்ப்பதாக இருக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படி என்னை விழுந்து பணிந்து கொள், எல்லா உலக ஆட்சியுடைய எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லும் போது தேவனாகி கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள் என்று அதிகாரத்தோடு வார்த்தைகள் மூலமாக அங்கே கடிந்து கொள்கிறார். இன்றைக்கு பணத்துக்காக, பேர் புகழுக்காக ஊழியர்கள் அங்கே சாத்தனை பணிகிறது போல பொய் போதனைக்கு போதித்துக் இருக்கிறார்கள். அப்படி அப்போஸ்தலர் பேதுரு அங்கே அவர் மூலமாக சோதனை வருகிறது. அங்கே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 21 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் சொல்கிறார், தாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் அங்கே என்னை அநேக பாடுகளுக்கு உட்படுத்தி என்னை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாளிலே நான் உயிர் தருவேன் என்று சொல்லும்போது அங்கே பேதுரு அவரை தனியே அழைத்து உமக்கு இது நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்கிறார். அது பேதுரு அவர் மேல் வைத்த ஒரு அன்பு. ஆனாலும் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சுயத்துக்கு மதித்திருந்ததுனால அங்கே பேதுருவை கடிந்து கொள்கிறார். அப்பாலே சாத்தானே என்று சொல்லி இது தேவத்துக்கு முரணானது என்று கடிந்து கொள்கிறார். அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயத்துக்கும் உலகத்துக்கும் மரித்தவராக இருந்தார். அந்தபடியே நாம் நடக்க வேண்டும். அவர் அப்படி நடந்ததினாலே தேவனுடைய சித்தத்தை மிக சரியாக செய்து முடிக்கிறதாக இருந்தார். இப்போ நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும்போது ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருந்தார். அவரிடத்திலே பாவமில்லை. அப்படி அவர் பாவமில்லாதவராக பரிபூர்ண மனுஷனாக இருந்ததினாலே பிதாவின் சித்தத்தை சரியாக செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அப்படி அல்லவே, நாம் பாவத்திலே இருக்கிறோம். நாம் ஆதாமின் பாவத்தினாலே நாம் ஒரு கீழான நிலையிலே நாம் இருக்கிறோம், பலவீனர்களாக சீர்கெட்ட நிலைகளாக இருக்கிறோம். அதனால நாம் மாம்சத்தில் அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல 100% கீழ்ப்படிந்து நம்முடைய சுயத்துக்கு மறித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க முடியுமா என்றால் முடியாது. அப்படி முடியாது. 100% அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் பலவீனர்கள், நாம் பாவத்திலே இருக்கிறோம். ஆனால் தேவன் அறிகிறார், நாம் பலவீனர்கள் என்று தேவன் அறிகிறார். நாம் பாவத்திலே சீர்கட்ட நிலையில இருக்கிறோம் என்பதை தேவன் அறிகிறார். ஆனால் நம்முடைய விருப்பம், நம்முடைய சிந்தை,
நம்முடைய நோக்கம் முழுமையாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வர வேண்டும். அவரை போல நாம் நடக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம், சிந்தை நமக்கு மிகச் சரியாக இருக்க வேண்டும். நாம் பலவீனன் என்பதை தேவன் அறிவார். நாம் முழுமையாக இயேசு போல நடக்க முடியாது. அநேக நேரங்களிலே பாவத்திலே விழுகிறோம். ஆனாலும் ஆண்டவரிடத்திலே நாம் உதவியை கேட்கும் போது ஆண்டவர் இயேசு நமக்கு பரிந்து பேசுகிறவராக அவர் சக்திகளை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார். மீண்டும் நாம் எழுந்து அவருக்காக இருக்கும்படியாக உதவி செய்கிறார். அதனால 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே 1 யோவான் 1:8 நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்குள்ள பாவம் இருக்குது. அதனால நாம் அநேக நேரங்களில் விழுவோம். ஆனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய சிந்தை முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வர வேண்டும் என்ற அந்த சிந்தை, விருப்பம் அப்படி ஆகவே இருக்கிறது. அப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் அவரிடத்திலே வரும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் வார்த்தைகளை, வழிகள் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும், வழி என்றால் வாழ்க்கை முழுவதிலும் அவருக்கு நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நம் பாதைகளை சமைப்பார். நான் உங்களிடத்திலே சத்தியத்தை பேசுகிறேன் என்றால் நானும் புரிந்துள்ளவன். அநேக நேரங்களிலே கவலைப்படுவோம். ஆனால் தேவனிடத்திலே நான் வரும்போது, அவர்களை அறிக்கை செய்யும் போது, அவரிடத்திலே மன்றாடும் போது, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து சத்தியத்தை தந்து நம்மை மீண்டும் மீண்டும் தூக்கி விடுகிறவரால், நம்மை நிலைநிறுத்துகிறவராக இவைகளை நாம் தொடர்ச்சியாக செய்யும் போது பாவத்திலிருந்தும் உலகத்தின் காரியத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை வெளியே கொண்டு வருவதாக இருக்கிறார். முடிக்கும் போது அப்படி இல்லாமல் நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், எனக்கு சத்தியம் தெரியும், நான் ஊழியம் செய்கிறேன் என்று பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று நாம் இருந்தால் கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிறது ஆகாது. ஏனென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் விழுவோம் என்று நமக்கு தெரியாது. நமக்கு எதிராக ஆக்கிய கட்சிக்கிற சிங்கமாக்கிய சாத்தான் நமக்கு எதிராக இருக்கிறார். நம்மை எப்படி வீழ்த்தலாம் என்று அவர் நம்மை வீழ்த்தும்படி எதிர்பார்த்திருக்கிறார். அப்படி நாம் இருக்கும்போது நாம் படிக்கிறோம், 3 விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறார். அதனால் நாம் விழித்துக் கொண்டு நாம் பலவீனத்திலே விழும்போது உடனே எழுந்து தேவனிடம் ஓடி வர வேண்டும். நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் என்னை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், ஆனால் அதில் நான் நடக்க முடியாத குறைவுள்ளவனாக இருக்கிறேன். நம்மை தாழ்த்தி உதவி கேட்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்யும். எபிரேயர் 4:15-16 ஏற்ற சமயத்திலே உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம்மை போல பாடுகளை அனுபவித்திருக்கிறார். அதனால் ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்யும்படி அவர் நமக்கு வல்லவராக இருக்கிறார். இப்படி நாம் தொடர்ச்சியாக நம்முடைய சுயத்துக்கும் உலகத்துக்கும் மறித்து இருக்க வேண்டும்.
தேவனுக்கென்று கிடைத்திருக்கிறவர்களாக இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் சரியாக செய்ய முடியும். அப்போதான் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படி நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதையில நடப்போம். இதுதான் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலக காரியங்கள் அற்பமாக ஒன்றுமில்லாதது போல தெரியும். அதனால நாம் அநேக காரியங்களை விட்டுக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்தது போல, அப்போஸ்தலர்கள் நடந்தது போல தீமைகளை சகித்து அப்படி அவருடைய பாதையில நடந்து அவர்களை நிலைத்திருப்போமானால் அது உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தை விட, எல்லா ஆசீர்வாதங்களை விட அதுவே மேலான ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறது. அதனால ஆண்டவரே சுமத்தி 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுதை வைத்ததெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே ஆண்டவர் இயேசு யோவான் கடைசியாக ஒரு வசனத்தில் படித்து முடிக்கலாம். யோவான் 2:27 இப்படி இருக்கிற பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்கிறது. அவர் வெளிப்படும் போது அவருடைய சமூகத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க இப்படியாக நம்மை தாழ்த்தி தீமைகளை சகித்து இயேசு கிறிஸ்து காட்டின மாதிரி என்பது அந்த இறுக்கமான பாதையில் நடந்து வருவது உலகத்திலே இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாழ்க்கைகள் மூலமாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக.